தமிழ் சினிமாவின் பிரபலமான நடிகராக இருக்கின்ற விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையும் அரசியல் வளர்ச்சியும் பிடிக்காத ஒரே தலைவர் திமுகவை சார்ந்த திமுக திருமா. என்னடா இது, விஜய் அவர்கள் பிரபலமான நடிகராக இருந்திருக்கிறார். புதிதாக தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை உருவாக்கியிருக்கிறார். இந்த கட்சியை எதிர்க்கக்கூடியவர் திருமாவளவன் என்று சொல்கிறீர்கள். ஆனால் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ற ஒரு தனி கட்சியை நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் திமுக திருமா என்று அவரை சிறுமைப்படுத்தும் விதமாக சொல்கிறீர்களே என்று நீங்கள் கேட்கலாம். திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கூட்டணி வரலாற்றை பார்த்தீர்கள் என்றால் 90%, ஏன் 95% கூட அது திமுகவை சார்ந்துதான் இருக்கும். திமுக கூட்டணியில் இணைக்கவில்லை என்றால் மட்டுமே வேறொரு கட்சிக்கு செல்வார். வேறு வழி இல்லை என்றால் அவர் மக்கள் நல கூட்டணி போன்று ஒரு உருபடாத ஒரு கூட்டணியை உருவாக்குவார் என்பதுதான் வரலாறு. அப்படிப்பட்ட திருமாவளவன் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை முதலில் அவர் அடிப்படை உறுப்பினராக தொடங்கியதே திமுக தான். மங்களூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு பொதுத் தேர்தலில் நின்று தோல்வி கூட அடைந்திருக்கிறார் சூரியன் சின்னத்தில். பிறகுதான் அவர் அம்பேத்கர் அவர்களுடைய மனைவி உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சியில் இணைந்து அந்த கட்சியில் படிப்படியாக உயர்ந்து ஒரு மாநில தலைவராக உருவாகி பிறகு அந்த கட்சியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று பெயர் மாற்றி அந்த கட்சியை தன் கட்சியாகவே உருமாற்றி கொண்டார் திருமாவளவன். ஆனால் அரசியல் பழைய வரலாறு தெரியாத முட்டாள்கள் திருமாவளவன் விசிகாவை நிறுவினார், அவர்தான் தலைவர் என்றெல்லாம் சொல்வார்கள். உண்மையில் இன்னொரு கட்சியில் நுழைந்து அந்த கட்சியை பெயர் மாற்றி அந்த கட்சியை தன் வசப்படுத்தி கொண்டவர்தான் திருமாவளவன். இதுதான் உண்மை. இதையெல்லாம் கடந்தும் திருமாவளவன் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு விஜய்க்கு எதிராக காட்டமான எதிர்ப்புகளை பல சூழ்நிலைகளில் தெரிவித்திருக்கிறார். இதற்கான காரணம் என்னவென்று நீங்கள் சரியாக சிந்தித்து பார்த்தால், நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவிலிருந்து நான் அரசியலுக்கு வருவேன் என்று 20 வருடங்கள் படம் காட்டினார். ஆனால் அன்றெல்லாம் ரஜினிகாந்துக்கு எதிராக மிகப்பெரிய காட்டமான அவர் அறிக்கைகள் விட்டது கிடையாது. இதே போன்று நடிகர் கமலஹாசன் அரசியலுக்கு வந்த பிறகு நடிகர் கமலஹாசனை அவர் விமர்சனம் செய்தது கிடையாது. விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தபோதும் அவர் எதிர்த்தது கிடையாது. சரத்குமார் அரசியலுக்கு வந்தபோதும் அவர் எதிர்த்தது கிடையாது. ஆனால் விஜயை அவர் எதிர்ப்பதற்கான காரணம் கமலஹாசன், சரத்குமார், விஜயகாந்த், ரஜினி அனைவருமே ஒரு இந்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஆனால் விஜய் ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர், ஒரு தலித் என்பதால் நிச்சயமாக விஜய் தங்களுடைய விசிகாவில் இருக்கின்ற தலித் இளைஞர்களை இழுத்து கொள்வார். தங்கள் விசிகாவின் ஓட்டு வங்கி தனக்கான ஓட்டு வங்கியாக இல்லாமல் அது விஜயின் ஓட்டு வங்கியாக மாறிவிடும், விசிகா ஒன்றும் இல்லாத இயக்கமாக மாறிவிடும் என்ற பயத்தில்தான் விஜயை அவர் ஆரம்பத்திலிருந்தே எதிர்க்க ஆரம்பித்தார். இதையெல்லாம் தாண்டியும் இவர் திமுகவினுடைய திருமா என்று சொல்வதற்கான காரணம், யாராவது திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தால் அது திமுகவினுடைய தலைவர்களோ தொண்டர்களை கூட எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள். முதல் எதிர்ப்பு அது திருமாவளவன் எதிர்ப்பாகத்தான் இருக்கும். இதுதான் அவருடைய அரசியல் வரலாறு. எனவே அவர் விசிகாவினுடைய திருமாவளவன் என்பதை விட அவர் திமுகவின் திருமா என்பதுதான் சரியாக பொருத்தமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இதையெல்லாம் கடந்தும் விகடன் குழுமம், இது திருமாவளவனுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு குழுமம், திருமாவளவனுடைய நிறைகளை பெரிதுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு பத்திரிகை என்பது நம் அனைவருக்கும் தெரிந்ததே. அப்படிப்பட்ட விகடன் குழுமம் அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து அவர்களை சிறப்பு செய்யும் வகையில் 40க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் அடங்கிய புத்தகத்தை வெளியிடுவதற்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறது. இந்த முயற்சியில் இந்த புத்தகத்தை வெளியிடுவது திருமாவளவன் என்றும் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்வது விஜய் என்று அவர்கள் ஒரு முக்கிய திட்டம் தீட்டினார்கள். திருமாவளவனும் 6 மாதத்திற்கு முன்பாக ஒத்துக்கொண்டு விட்டார். ஆனால் தற்பொழுது நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி துவங்கி திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்கிறார். நான் திமுக கூட்டணியில் இருக்கின்றேன், எனவே முரண்பாடு மிகுந்த ஒரு கூட்டணி கட்சியாளர்களுடன் நான் மேடையை பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை என்று திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் திமுகவை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் நான் அவர்களுடன் சேர மாட்டேன், ஆனால் அம்பேத்கரை விட எனக்கு திமுக தான் பெரிது என்ற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் திருமாவளவன். இதற்கு சில நாட்களுக்கு முன்பு கருணாநிதி அவர்களுடைய நாணயம் வெளியிட்ட போது பாஜகவை சார்ந்த, அதுவும் ஆர்எஸ்எஸ்னுடைய சன் பரிவாரை சார்ந்த ராஜ்நாத் சிங் வெளியிட்ட போது முன்வரிசையில் அமர்ந்து கொண்டு கைத்தட்டி ரசித்து மகிழ்ந்தார் திருமாவளவன். திமுகவில் பாஜக தலைவர்கள் வந்து பேசினால் பாஜக தலைவரை அவர் ஏற்றுக்கொள்வாராம். ஆனால் புதிதாக அரசியல் கட்சி தொடங்கியவர்கள் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர், கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்த விஜயை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாராம். என்ன ஒரு அரசியல்
நேர்மை திருமாவளவனிடம். இப்படிப்பட்ட திருமாவளவன் விசிக திருமாவளவன் என்பதை விட திமுக திருமாவளவன்